பேரன்பிற்குரிய கல்லூரி பேராசிரியர்களே, காலேஜ் டிஆர்பியில் 2024 வந்த அறிவிப்பில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு பணியிடங்கள் அப்படின்றத நம்ம வரிசையாக வீடியோ போட்டுட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸில் வரலாறு காணாத அளவில் 244 பணியிடங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளாக இடத்துல ஒரு 10 வருஷமாக பணியிடங்கள் நிரப்பப்படலை அப்படின்றதுனால கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிஏ டிபார்ட்மெண்ட் இருக்குது, சிஎஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, எம்சிஏ டிபார்ட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் இதில் ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு பிஜி யூஜி ரெண்டுமே இருக்குது அப்படின்றதுனால அதிலே 2 கோர்ஸ் அப்படின்றதுனால இங்கே பணியிடங்கள் 244 பணியிடங்கள் அப்படின்றது இங்கே இருக்குது. சரிங்களா? அதனால் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எவ்வளோ பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்மில் ஒரு 72 பணியிடங்கள் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஜென்ரல் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இதில் ஜிடியில் ஒரு 41, விமென்ஸில் ஒரு 18, அதுக்கப்புறம் தமிழ் மீடியத்தில் ஒரு 9, ஒரு 4 அப்படின்னு சொல்லி டோட்டலாக 72 பணியிடங்களை கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப அதிகபட்சமான பணியிடங்கள். அதே மாதிரி அடுத்த கேட்டகரிக்கு போனீங்க அப்படின்னாக்கா பிசிக்கு போனீங்க அப்படின்னா பிசியில் 35, ஜிடியில் 35, விமென்ஸில் ஒரு 15, அப்புறம் தமிழ் மீடியத்தில் ஒரு 9, ஒரு 3 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 62 பணியிடங்கள் பிசி கேட்டகரிக்கும். அதுக்கடுத்து பிசிஎம் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5, ஒரு 2, அப்புறம் தமிழ் மீடியத்தில் 1 மொத்தம் ஒரு 9 பணியிடங்கள் பிசிஎம்மில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம்பிசி வரும். எம்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 27 ஜிடியில், விமென்ஸுக்கு ஒரு 11, அப்புறம் தமிழ் மீடியத்தில் ஒரு 9 பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி மொத்தம் 47 பணியிடங்கள் எம்பிசிக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அடுத்ததாக எஸ்சிக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க இங்கே ஒரு 21, அப்புறம் விமென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 9, அப்புறம் தமிழ் மீடியத்தில் 4, 2 அப்படின்னு மொத்தம் 36 பணியிடங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி எஸ்சி ஏக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3+2+1 அப்படின்ற மாதிரி ஒரு 6 பணியிடங்கள், 6 பணியிடங்களை கொடுத்துருக்குறாங்க. எஸ்டிக்கு கூட 2 கொடுத்துருக்காங்க. விமென்ஸ்க்கு 1, ஜிடியில் 1 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 2 பணியிடங்களை கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு 244 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு இவ்வளவு பெரிய பணியிடங்கள் கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பில்லை. அதனால் இந்த பணியிடங்களை, ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக பிஜிடிஆர்பியில் கூட சேர்க்கப்படாமலே இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 3 எக்ஸாம் வச்சுருக்காங்க. அதுவும் இந்த கடந்த முறை தான் டிஆர்பியில் இந்த ஆனுவல் பிளானரோட சேர்த்து குறிப்பாக நோட்டிஃபிகேஷனோட சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதனால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே கம்ப்யூட்டரு அப்படின்றதுனால 2000க்கு பின்னாடி இருந்தாலும் எல்லாமே கம்ப்யூட்டர் அப்படின்ற முறையில் இருந்தாலும் கூட இந்த பணியிடங்கள் தான் இந்த 2024 அவங்க கொடுத்த அந்த அனௌன்ஸ்மெண்ட் 4000 பணியிடங்களில் இதுதான் ரொம்ப அதிகபட்சமான கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய முக்கியத்துவம். அதனால் ரொம்ப நாளாக பிஹெச்டி முடிச்சுட்டு, ஜேஆர்எஃப் முடிச்சுட்டு, நெட்டு முடிச்சுட்டு காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டாஃபுக்கு இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய பயிற்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் நம்ம ரன் பண்ணுறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கொஷின் பேங்க் கொடுக்குறோம், மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்றதுனால இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் 2024 வந்த பணியிடங்கள், இது இந்த ஜிஎலுக்கு போக மீதம் இருக்கக்கூடிய பணியிடங்கள் என்ன அப்படின்றத இன்னும் ஒரு 10 நாளில் வெளியிட்டுருவாங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் இது பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.